வணக்கம் என் அன்பு சொந்தங்களே. நம்ம முத்து ஸ்டோரிஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் மனதார வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நடக்கிற ஒரு நிதர்சனமான பிரச்சனை. அது என்ன தெரியுமா? பணம். பணம் என்னப்பா பெரிய விஷயம், பாசம் தான் முக்கியம்னு நாம வெளியில சொல்லிக்கலாம். ஆனா அந்த பணத்தால தான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அதிகமா சண்டையே வருது. சம்பளம் வாங்கின அன்னைக்கு ஆரம்பிக்கிற சண்டை அடுத்த மாசம் சம்பளம் வர்ற வரைக்கும் கூட சில வீடுகள்ல நீடிக்குது. நீ ஏன் இத வாங்கின? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், உனக்கு செலவு பண்ண தெரியல. இப்படி ஏகப்பட்ட வார்த்தைகள் வந்து விழும். இந்த சண்டையில பாசம் காணாம போயிடுது. உங்க வீட்லயும் இந்த மாதிரி பணத்துக்காக சண்டைகள் நடக்குதா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல அந்த பணச்சண்டைய முடிவுக்கு கொண்டு வந்து குடும்பத்துல நிம்மதியை நிலைநாட்ட 5 சூப்பர் வழிகளை பார்க்க போறோம். வாங்க வீடியோவுக்குள்ள போலாம். முதல் விஷயம், ஒளிவு மறைவு இல்லாத அன்பு. பல வீடுகள்ல சண்டை வர்றதுக்கு காரணமே கணவனோ இல்ல மனைவியோ ஒருத்தருக்கு தெரியாம இன்னொருத்தர் செலவு பண்றதுதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எவ்வளவு கடன் இருக்கு, மாசம் எவ்வளவு வட்டி கட்டுறோம், இது எல்லாமே 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஒளிவு மறைவு இருந்தா அங்க சந்தேகம் வரும். சந்தேகம் வந்தா மரியாதை குறையும். மாசம் ஆரம்பத்திலேயே 2 பேரும் உட்கார்ந்து பேசுங்க. இந்த மாசம் இவ்வளவுதான் கையில இருக்கு, இத வச்சுதான் நாம ஓட்டணும்னு ஒரு புரிதலுக்கு வாங்க. ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் பெரிய செலவுகளை செய்யாதீங்க. நேர்மையா இருந்தாலே பாதி சண்டை முடிஞ்சிடும். 2வது வழி, கூட்டு திட்டம். பட்ஜெட் போடுறதுங்கிறது ஏதோ கம்பெனி விஷயம் இல்லைங்க. அது நம்ம குடும்ப விஷயம். மாசம் வந்த உடனே ஒரு பேப்பர் பேனா எடுங்க. வீட்டு வாடகை, மளிகை சாப்பாட்டு செலவு, கரண்ட் பில், பிள்ளைகளோட ஸ்கூல் பீஸ், இதுக்கெல்லாம் எவ்வளவு வேணும்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. இதை நீங்க 2 பேரும் சேர்ந்து செய்யும் போது நம்ம குடும்பத்துக்காக நாம 2 பேரும் சேர்ந்து உழைக்கிறோம் ங்கிற எண்ணம் வரும். யாரோ ஒருத்தர் மட்டும் கஷ்டப்படுறோம்ங்கிற எண்ணம் வராது. அந்த ஒற்றுமையே பணச்சண்டையை தடுத்துடும். 3வது வழி ரொம்ப முக்கியம். என்னதான் பட்ஜெட் போட்டாலும் கணவன் மற்றும் மனைவி 2 பேருக்குமே தனிப்பட்ட செலவுகளுக்குன்னு ஒரு சின்ன தொகையை ஒதுக்கிடுங்க. ஏன்னா ஒரு சின்ன காஃபி குடிக்கிறதோ இல்ல பிடிச்ச ஒரு பொருளை வாங்குறதுக்கோ கூட துணையிடம் அனுமதி கேட்கணும்னு இருந்தா அது ஒரு கட்டத்துல எரிச்சலை தரும். ஏன் சம்பளத்திலேயே நான் ஒரு காபி குடிக்க கூட முடியாதா நீங்கிற ஈகோ அங்க தலை தூக்கும். அதனால உன் செலவுக்கு இவ்வளவு, என் செலவுக்கு இவ்வளவுன்னு ஒரு தொகையை ஒதுக்கிக்கிட்டா அந்த சின்ன சின்ன உரசல்கள் வராது. 4வது வழி, பெரிய இலக்கு. உங்க சண்டையை நிறுத்த ஒரு வழி என்னன்னா, உங்களோட கவனத்தை சின்ன சின்ன செலவுகள்ல இருந்து திருப்பி ஒரு பெரிய கனவு மேல வைங்க. நாம ஒரு புது வீடு வாங்கணும், இல்ல பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கணும்னு ஒரு பெரிய கோல் வச்சுக்கோங்க. அப்படி ஒரு பெரிய கனவு இருக்கும்போது அனாவசிய செலவுகளை குறைக்க 2 பேருமே தானா முன் வருவீங்க. சண்டை போடுற நேரத்தை அந்த இலக்கை எப்படி அடையலாம்னு பேசுறதுல செலவிடுவீங்க. பிரச்சனை அங்க தீர்வா மாறிடும். கடைசியா 5வது வழி, குணத்தை புரிஞ்சுக்குது. சில பேர் இயல்பாவே அதிகமா செலவு பண்ணுவாங்க, ஸ்பெண்ட் த்ரிஃப்ட். சில பேர் ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க, சேவர். உங்க துணை ஏன் அப்படி செலவு பண்றாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு அது சந்தோஷத்தை தரலாம், இல்ல அது அவசியமா இருக்கலாம். அவங்கள குறை சொல்றதை விட்டுட்டு அன்பா பேசி 2க்கும் நடுவுல ஒரு வழியை கண்டுபிடிங்க. நீ செலவு பண்றது தப்புன்னு சொல்லாம, நாம இப்போ இதை தவிர்த்தா பின்னாடி நல்லதுன்னு புரிய வைங்க. அதிகாரம் பண்ணாம அன்பு காட்டுங்க, பணம் தானா பணியும். நண்பர்களே, ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பணத்தை நம்ம எப்ப வேணும்னாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா ஒரு சின்ன பண சண்டையால பிரிஞ்சு போன பாசத்தை அவ்வளோ சீக்கிரம் மீட்க முடியாது. காகிதத்துல அச்சடிச்ச அந்த பணத்தை விட உங்க கூட இருக்கிற அந்த மனுஷி தான் ரொம்ப முக்கியம். பணத்தை சேமிக்கிறதை விட குடும்பத்தில் இருக்கிற நிம்மதியை சேமிக்க பழகுங்க. இந்த 5 வழிகளை உங்க வாழ்க்கையில முயற்சி செஞ்சு பாருங்க. உங்க இல்லறம் ஒரு நந்தவனமா மாறும். இந்த முத்து ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி அனுபவம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிடுங்க. அடுத்த ஒரு அருமையான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.